அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் லெபனானின் திருத்தந்தையின் நம்பிக்கையூட்டும் உரை, பெய்ரூட் வெடி விபத்து நேர்ந்த இடத்தில் திருத்தந்தை, கிறிஸ்தவத்தின் ஆரம்ப காலத்தோடு தொடர்புடைய திருப்பண்டங்கள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். லெபனான் நடுவர் மாலையில் திருத்தந்தை லியோ அவர்கள் ஆற்றிய முதல் உரை போரினால் சோர்ந்துள்ள தேசத்திற்கு அமைதியின் நம்பிக்கையை ஊட்டுவதாக அமைந்திருந்தது. அது குறித்த தகவலை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிற்கு பயணம் மேற்கொண்ட திருத்தந்தை லியோ அவர்கள் தமது முதல் சந்திப்பை அந்நாட்டின் ஜனாதிபதி மாளிகையில் நிகழ்த்தினார். அந்நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் தூதரக பிரதிநிதிகள் முன்னிலையில் அவர் ஆற்றிய உரையில் தேசம் சந்தித்து வரும் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் அமைதியின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். இந்நாட்டின் முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் நீங்கள் அமைதி என்ற இலக்கை மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக வைப்பீர்களானால் நீங்கள் நிச்சயம் சிறப்பு ஆசிரியரை பெறுவீர்கள். மேலும் அந்நாடு கொண்டுள்ள வளமையான மத பன்முகத்தன்மை குறித்தும் அதனை தொடர்ந்து போற்றி வளர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். துருக்கி நாட்டு அதிபர் முன்னிலையில் ஆற்றிய தனது முதல் உரையைப் போலவே இங்கேயும் அமைதியை ஊக்குவிப்பதில் பெண்களின் இன்றியமையாத பங்கை திருத்தந்தை அவர்கள் மீண்டும் பாராட்டினார். அமைதியை பாதுகாப்பதிலும் அதை கட்டி எழுப்புவதிலும் பெண்கள் ஆற்றும் கடினமான பொறுமையான பணியை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வாழ்வின் ஆழமான பிணைப்புகளை வலுப்படுத்த பெண்கள் அறிந்திருக்கும் காரணத்தால் அமைதியை ஊக்குவிப்பதில் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆற்றல் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்நாட்டின் அதிபர் மாளிகைக்கு சென்ற திருத்தந்தை அவர்களை சிறுவர் பாடகர் குழுவினர் இசை முழக்கத்துடன் வரவேற்றனர். இசையை குறிப்பிட்டே திருத்தந்தை அவர்கள் தனது உரையை நிறைவு செய்தார். உண்மையில் அமைதி என்பது இறைவனிடமிருந்து வரும் ஒரு கொடை. அது நம் உள்ளங்களில் குடிக்கொண்டிருக்கிறது. அது தெய்வீக அன்பு என்னும் உன்னத மெல்லிசையால் நாம் வழிநடத்தப்பட உதவும் ஒரு உள்ளார்ந்த உந்துதல். இவ்வார்த்தைகளுடன் திருத்தந்தை லியோ அவர்கள் லெபனானில் தனது முதல் நாள் பயணத்தை நிறைவு செய்தார். அவர் டிசம்பர் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வரை அந்நாட்டில் தங்கியிருந்து பின்னர் வத்திக்கான் திரும்புவார் என்று திட்டமிடப்பட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. லெபனானின் ஆன்மீக அடையாளமாக திகழும் புனித சார்பில் அவர்களின் கல்லறையில் திருத்தந்தை அவர்கள் ஜெபித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். லெபனானில் அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பை தொடர்ந்து திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முதல் ஆன்மீக பயணமாக அன்னையா துறவற மடத்திற்கு சென்றார். அப்பகுதியில்தான் அந்நாட்டு மக்கள் அதிகம் போற்றும் புனிதர்களில் ஒருவரான 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மரோனைட் எனப்படும் லெபனான் நாட்டில் வாழும் கிழக்கு மரபு வழி கத்தோலிக்க திரு அவையைச் சேர்ந்த துறவியான புனித சார்பெல் அவர்களின் திருவுடல் அமைந்துள்ளது. திருத்தந்தை அவர்கள் அப்புனிதரின் கல்லறையில் அமைதியாக ஜெபித்தார். பின்னர் அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் பிரெஞ்சு மொழியில் பேசினார். ஆயர்களாகவும் திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்பணியாளர்களாகவும் இருக்கும் நமக்கு நமது அழைப்பு சார்ந்த நற்செய்தியின் தேவைகளை புனித சார்பெல் அவர்கள் நினைவூட்டுகிறார். அவரது தீவிரம் மற்றும் தாழ்ச்சி கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமான ஒரு செய்தி. துறவற வாழ்வு வாழ்வோருக்கு சிறந்த முன்மாதிரியாக புனித சார்பெல் அவர்கள் பரவலாக கருதப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரிசானியின் திருத்தலத்தில் இளைஞர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் நம்பிக்கையின் நங்கூரத்தை உறுதியாக பற்றிக்கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை அவர்களின் லெபனான் திருத்தூது பயணத்தின் 2ஆம் நாளில் அவர் ஹரிசா அன்னை திருத்தலத்திற்கு சென்றார். அது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பாக அமைந்தது.
லெபனான் முழுவதிலுமிருந்து வந்திருந்த அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் குருத்துவ மாணவர்கள் அவரை வரவேற்க அங்கு கூடியிருந்தனர். தமது முதல் திருத்தூது பயண சின்னத்தில் இடம்பெற்றுள்ள நங்கூரம் என்ற அடையாளத்தை மையப்படுத்தி திருத்தந்தை அவர்கள் அவர்களுக்கு உரையாற்றினார். இப்பயணத்தின் இலட்சணையில் இடம்பெற்றுள்ள அடையாளங்களில் ஒன்று நங்கூரம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்பிக்கையின் அடையாளமாக இதனை அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறார். இது இருண்ட தருணங்களிலும் நம்மை விண்ணகம் வரை முன்னோக்கி செல்ல அனுமதிக்கிறது. அவர் கூறியது போல நமது நம்பிக்கை விண்ணகத்தில் இடப்பட்ட நங்கூரமாகும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கயிற்றை பிடித்து கொள்ள வேண்டும். நாம் அந்த கரையை அடைவோம் என்ற உறுதியுடன் முன்னேறி செல்கிறோம். ஏனென்றால் நம் வாழ்வு விண்ணகத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. இளம் குருத்துவ மாணவர்களும் பயிற்சி நிலையில் உள்ள ஆண் பெண் துறவியரும் அக்கூட்டத்தில் நிறைந்திருந்தனர். எனவே திரு அவையில் இளைஞர்கள் வகிக்க வேண்டிய முக்கிய பங்கு குறித்தும் திருத்தந்தை அவர்கள் பேசினார். இளைஞர்கள் மட்டில் நமக்குள்ள பொறுப்பை நான் சிந்தித்து பார்க்கிறேன். திரு அவையின் கட்டமைப்புகளில் அவர்களுக்கு இடமளிப்பதும் அவர்களின் இருப்பை ஊக்குவிப்பதும் அவர்கள் கொண்டு வரும் புதுமையை பாராட்டுவதும் முக்கியம். எதிர்காலத்திற்கான மறுமலர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான உறுதியான நம்பிக்கையை அவர்களுக்கு வழங்குவது அவசியம். குறிப்பாக இக்காலகட்டத்தில் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் திருத்தந்தை அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினார். சந்திப்பின் இறுதியில் திருத்தந்தை அவர்கள் ஹரிசா அன்னைக்கு தங்கரோஜா மலரை காணிக்கையாக அளித்தார். திருத்தந்தையர்கள் அன்னை மரியா திருத்தலங்களுக்கு செல்லும் போது கடைபிடிக்கும் ஒரு பழமையான மற்றும் போற்றத்தக்க பாரம்பரியம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்திற்கான நம்பிக்கை விதைப்பதாக அமைந்து பெய்ரூட் இளைஞர்கள் மத்தியில் திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பெய்ரூட்டில் உள்ள அந்தியோக்கியா மரோனைட் கத்தோலிக்க முதுபெரும் தந்தை இல்லத்தின் முன்புறமுள்ள சதுக்கத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை வரவேற்க லெபனான் இளையோர் அலைக்கடலென திரண்டிருந்தனர். இந்த உற்சாகமான வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் கூடியிருந்த இளையோருக்கு நம்பிக்கையூட்டும் செய்தியை வழங்கினார். அன்பான இளையோரே, போர்களால் சிதைக்கப்பட்ட மற்றும் சமூக அநீதிகளால் உருகுலைந்த ஒரு உலகத்தை நீங்கள் பெற்றதற்காக ஒருவேளை வருந்தலாம். ஆயினும் பெரியவர்களான எங்களிடமிருந்து நழுவிச் செல்வதாக தோன்றும் ஒரு நம்பிக்கை, ஒரு கொடை உங்களுக்குள் உள்ளது. உங்களுக்கு காலம் இருக்கிறது. கனவு காணவும் திட்டமிடவும் நன்மை செய்யவும் உங்களுக்கு அதிக நேரம் உள்ளது. நீங்களே நிகழ்காலம். உங்கள் கைகளில்தான் எதிர்காலம் ஏற்கனவே கட்டியெழுப்பப்பட்டு வருகிறது. அந்நாட்டின் எதிர்காலத்தை பிரதிபலிக்கும் வகையில் நீதி மற்றும் அமைதியின் உணர்வோடு உழைக்கவும் அந்நாட்டிற்கு புதிய உயிர்மூச்சை கொண்டு வரவும் லெபனான் இளைஞர்களை திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். நீதிக்கான தாராளமான அர்ப்பணிப்புடன் அமைதி மற்றும் வளர்ச்சி கொண்ட எதிர்காலத்தை கட்டியெழுப்ப ஒன்றிணைந்து உழைப்போம். நாடு எதிர்பார்க்கும் நம்பிக்கையின் உயிர் நாடியாக நீங்கள் இருங்கள். கனிதரும் உறவுகளை உருவாக்குவதற்கு தடையாக இருக்கும் சுயநலத்தை விட்டுவிடவும் அவர் அவர்களை கேட்டுக்கொண்டார். நட்பு அல்லது அன்பு சார்ந்த உறவின் மையத்தில் நான் என்ற சுயநலம் இருப்பதால் அந்த உறவு கனி தர முடியாது. அதேபோல ஒரு உணர்வு நீடிக்கும் வரை மட்டுமே அன்பு செய்வேன் என்ற காலக்கெடு கொண்ட அன்பு ஒரு சாதாரணமான அன்பாகும். கால வரையறை தேதியை கொண்ட ஒரு அன்பு உண்மையான அன்பே ஆகாது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக பெய்ரூட் சதுக்கத்திற்கு வந்திருந்த மக்கள் மத்தியில் இளையோரின் அமைதி மற்றும் செயல்பாட்டிற்கான உறுதிமொழியை அவர் வழிநடத்திய தருணம் ஒரு சக்தி வாய்ந்த தருணமாகும். பெய்ரூட் துறைமுக வெடி விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற திருத்தந்தை அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கண்ணீரை துடைக்கும் வகையில் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெய்ரூட் துறைமுகத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்து 236 பேரின் உயிரை பறித்தது. லெபனான் வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய துயரங்களில் ஒன்றாகவும் வரலாற்றில் அணுசக்தி சாராத மிகப்பெரிய வெடிவிபத்துகளில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது. இவ்விபத்தில் 7000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இப்பேரழிவு உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதோடு அந்நகரமும் நாடும் கணக்கிட முடியாத பொருள் இழப்புகளையும் சந்திக்க நேர்ந்தது. துறைமுகத்தில் 6 ஆண்டுகளாக எவ்வித பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இன்றி
வைக்கப்பட்டிருந்த ஏறக்குறைய 3000 டன் அமோனியம் நைட்ரேட் வெடித்ததை இவ்விபத்திற்கு காரணமாக அமைந்தது. இப்பேரழிவில் தொடர்புடைய முழுமையான காரணங்கள் இதுவரையிலும் தெளிவாக விளக்கப்படவில்லை. 5 ஆண்டுகள் கடந்த பின்னரும் வெடி விபத்தில் உயிர் பிழைத்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் நீதிக்காக தொடர்ந்து போராடி வருகின்றனர். இத்துயர சம்பவம் லெபனான் மக்களுக்கு ஏற்படுத்திய ஆழ்ந்த வேதனையை நன்கு உணர்ந்திருந்த திருத்தந்தை லியோ அவர்கள் வெடி விபத்து நிகழ்ந்த மையப்பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்காக ஜெபித்தார். உயிரிழந்தவர்களின் நினைவாக எழுப்பப்பட்டுள்ள நினைவு சின்னத்திற்கு அருகில் நின்றவாறு அவர் நீண்ட நேரம் அமைதியாக தியானித்து இறைவேண்டல் செய்தார். பெய்ரூட் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட திருத்தந்தை அவர்கள் லெபனானில் தமது பயணத்தின் நிறைவு நிகழ்வான திருப்பலியை நிறைவேற்ற பெய்ரூட் கடற்கரை பகுதிக்கு விரைந்து சென்றார். லெபனானே எழுந்தினில் என்ற முழக்கத்துடன் பெய்ரூட் கடற்கரையில் அமைந்த மத்திய கிழக்கின் அமைதிக்கான திருத்தூது பயணம் குறித்த நிறைவு செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேற்கொண்ட லெபனான் பயணத்தின் நிறைவு நிகழ்வாக பெய்ரூட் கடற்கரையில் திருப்பலி நிறைவேற்றினார். இதில் 1,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பக்தியோடு கலந்து கொண்டனர். இது மிகவும் நெகிழ்ச்சியான மற்றும் ஆன்மீக எழுச்சி நிறைந்த ஒரு நிகழ்வாக அமைந்தது. தனது முதல் திருத்தூது பயணத்திற்காக மத்திய கிழக்கு பகுதியை தேர்ந்தெடுத்ததன் முதன்மையான காரணங்களுள் ஒன்றான அமைதி குறித்த தனது ஆணித்தரமான செய்தியை இத்திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினார். நம் இதயங்களில் உள்ள ஆயுதங்களை களைவோம். நமது இனம் மற்றும் அரசியல் சார்ந்த சகிப்புத்தன்மையற்ற கவசங்களை வீசிவிடுவோம். அமைதியும் நீதியும் நிலவும் ஒரு நாடு லெபனான் என்ற கனவை நம் உள்ளாழத்தில் வைப்போம். யூபிலி ஆண்டு நிறைவடையவிருக்கும் ஒரு தருணத்தில் மோதல், போர், வலி மற்றும் துன்பங்களுக்கு மேலாக நம்பிக்கை வெற்றி பெற வேண்டும் என்ற யூபிலி ஆண்டின் விருதுவாக்கை திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். இரவின் மையத்தில் ஒளிரும் விளக்குகளை கண்டறியவும், நன்றியுணர்வுடன் இம்மண்ணின் நலனுக்காக ஒன்றிணைந்து உழைக்கவும் இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. லெபனான் மக்களின் அன்பான வரவேற்புக்கும் கடந்த சில நாட்களாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட அனுபவங்களுக்கும் நன்றி தெரிவித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் திருத்தூது பயணத்தை நிறைவு செய்தார். மத்திய கிழக்கில் அமைதியை தாங்கிச் செல்பவர்களாக திகழுமாறு அவர் மக்களை ஊக்குவித்தார். திருத்தந்தை லியோ அவர்களின் இறுதி வார்த்தைகள் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியவை. லெபனானே எழுந்து நில், நீதியும் சகோதரத்துவமும் நிலவும் இல்லமாகத் திகழ். முழு கிழக்கு பகுதிக்கும் அமைதியின் இறைவாக்காக நீ மாறுவாயாக. இவையே தனது முதல் திருத்தூது பயணத்தின் இறுதியில் திருத்தந்தை அவர்கள் கூறிய வரலாற்று சிறப்புமிக்க இறுதி வார்த்தைகளாகும். பெய்ரூட் நகரின் முக்கிய வீதிகளின் ஒவ்வொரு மூலையிலும் எழுதப்பட்டிருந்த அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்பதே இப்பயணத்தின் விருதுவாக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தனக்கு ஏற்பட்ட உணர்வுகளையும் தனது தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வையும் பத்திரிகையாளர்களும் திருத்தந்தை லியோ அவர்கள் மனம் திறந்து கொண்ட அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் லெபனான் பயணத்தின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தருணங்களில் ஒன்று பத்திரிகையாளர்களுடனான அவரது சந்திப்பாகும். இதில் திருத்தந்தை அவர்கள் சில தனிப்பட்ட செய்திகளை வெளிப்படுத்தினார். குறிப்பாக திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் அவையின் போது அவர் எப்படி உணர்ந்தார் என்பதை பகிர்ந்து கொண்டார். எனது முதல் கருத்து என்னவென்றால், ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை நானும் ஒரு நாள் ஓய்வு பெறுவது பற்றி யோசித்தேன். நான் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முந்தைய நாள் நான் புனித அகுஸ்தினார் துறவற இல்லத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு நிருபர் என்னை வழிமறித்து, நீங்கள் திருத்தந்தை வேட்பாளர்களில் ஒருவராக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் அவரிடம் எல்லாம் இறைவனின் கையில் உள்ளது என்று மட்டுமே கூறினேன். அதை நான் ஆழமாக நம்புகிறேன். கூடுதலாக தனது தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வை புரிந்து கொள்ள உதவிய அருட்சகோதரர் லாரன்ஸ் எழுதிய இறைப்பிரசனத்தின் பயிற்சி என்ற புத்தகத்தால் தான் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். என்னை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால், பல ஆண்டுகளாக இதுதான் எனது ஆன்மீகமாக இருந்து வருகிறது. பெருநாட்டில் பயங்கரவாதம் நிலவிய ஆண்டுகளில் நான் பணியாற்றுவேன் என்று நினைத்து கூட பார்க்காத இடங்களில் பணிபுரிய அழைக்கப்பட்ட போதெல்லாம் பெரும் சவால்களுக்கு மத்தியிலும் நான் கடவுள் மீதே நம்பிக்கை வைத்தேன். அந்த செய்தியைத்தான் நான் எல்லா மக்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் போதும்
இது நிஜமாகலாம் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டேன். நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு, இதோ புறப்பட்டு விட்டோம் ஆண்டவரே, நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீரே வழிகாட்டும் என்று கூறினேன். தனது வரவிருக்கும் பயணங்கள் குறித்தும் திருத்தந்தை அவர்கள் சூசகமாக தெரிவித்தார். அடுத்த பயணம் ஒருவேளை ஆப்பிரிக்காவாகவும் இருக்கலாம். ஆப்பிரிக்காவிற்கு ஒரு பயணம் மேற்கொள்ள விரும்புகிறேன். அநேகமாக அது அடுத்த பயணமாக இருக்கலாம். அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையில் புனித அகுஸ்தினாரின் வாழ்வோடு தொடர்புடைய இடங்களை பார்க்கவும், கிறிஸ்தவ உலகிற்கும் இஸ்லாமிய உலகிற்கும் இடையே பாலங்களை அமைக்கும் உரையாடலை தொடரவும் அல்ஜீரியாவுக்கும் செல்ல விரும்புகிறேன். ஐரோப்பாவில் இஸ்லாமிய மக்களின் ஒருங்கிணைப்பு போன்ற தற்போதைய முக்கிய சிக்கல்கள் குறித்தும் இந்த உரையாடலின் போது விவாதிக்கப்பட்டது. ஐரோப்பாவில் வேறொரு நாடு, வேறொரு மதம் அல்லது வேறொரு இனத்தைச் சேர்ந்தவர்களை வெளியேற்ற முயற்சிப்பவர்களாலும் குடியேற்றத்திற்கு எதிரானவர்களாலும் உருவாக்கப்படும் அச்சங்கள் பல நேரங்களில் நிலவுகின்றன என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் கூறுவேன். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உரையாடலும் நட்பும் சாத்தியம் என்பதன் மீது உலகத்தின் கவனத்தை ஈர்ப்பதே இப்பயணத்தின் முக்கியத்துவங்களில் ஒன்றாகும். துருக்கியிலிருந்து லெபனானுக்கு செல்லும் விமானத்தில் பயணத்தை குறித்த செய்திகளை சேகரிக்கும் பத்திரிகையாளர்களை திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே தனியாக சந்தித்திருந்தார். ஆனால் இந்த இரண்டாவது சுற்று சந்திப்பு வேறுபட்ட கோணத்தில் அமைந்திருந்தது. திருத்தந்தை அவர்கள் இதுவரை வெளிப்படுத்தாத மிகவும் தனிப்பட்ட அம்சங்களை இதில் பகிர்ந்து கொண்டது கவனிக்கத்தக்கது. ரோம் நகரில் அமைந்துள்ள புனித பிரசேஜஸ் பேராலயம் கிறிஸ்தவத்தின் ஆரம்பகால வரலாற்றோடு தொடர்புடைய அரிய திருப்பண்டங்களை தாங்கி நிற்கிறது. அப்பேராலயத்தின் சிறப்புகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இதுதான் புனித பிராக்செதஸ் பேராலயம். கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான திருப்பண்டங்கள் சிலவற்றை கொண்டுள்ள ஆலயம் இதுவாகும். இதை நாம் கவனிக்கவில்லை என்றால் இதை தவறவிட்டுவிடக்கூடும். ஆனால் உள்ளே சென்றால் ஜொலிக்கும் வண்ண மொசைக் கற்களும் திரு அவையின் ஆரம்பகால நினைவுகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். உள்ளே நுழைந்ததும் வலதுபுறம் உள்ள இந்த கதவை திறந்தால் அங்கே ஒரு சிறிய சிற்றாலயத்தை காணலாம். அதில் நாம் இதுவரை கண்டிராத மிக அழகிய பொன்னிற மற்றும் வண்ணமயமான மொசைக் கற்கள் நிறைந்துள்ளன. இது நம்மை நிச்சயம் மெய்சிலிர்க்க வைக்கும். ரோம் நகரில் உள்ள மிகவும் பிரபலமான திருப்பண்டங்களில் ஒன்றையும் நாம் இங்கு காணலாம். அது இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு சாட்டையால் அடிக்கப்பட்டதாக பாரம்பரியம் கூறும் கல்தூணாகும். பல நூற்றாண்டுகளாக திருப்பயணிகள் இதை வணங்கிச் செல்லவும், இயேசுவின் பாடுகளை தியானிக்கவும், அவரது இறுதி தருணங்களுடன் ஒரு நேரடி தொடர்பை உணரவும் இங்கு வருகிறார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, மிகவும் சுவாரஸ்யமான வரலாற்றை கொண்ட மற்றொரு புனித பொருளும் இங்கே உள்ளது. அவை புனித பிராக்செதஸ் மற்றும் புனித பியூடென்ஷியானா ஆகிய இரு சகோதரிகளின் திருப்பண்டங்களாகும். பழங்கால மரபின்படி ரோம் நகரில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட ஆரம்ப காலத்தில் கொல்லப்பட்ட மறைசாட்சிகளின் இரத்தத்தை பஞ்சுகளால் சேகரித்து அவற்றை மரியாதையுடன் அடக்கம் செய்ய இவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்தனர். கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நாட்களில் சாதாரண விசுவாசிகள் கொண்டிருந்த துணிச்சல் மற்றும் பக்தியை இவர்களின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. திரு அவையின் தொடக்கத்தை நிர்ணயித்த இத்திருப்பண்டங்களையும் வரலாற்றையும் நாம் நேரில் சென்று நம் கண்களால் பார்வையிட்டால் நாம் நிச்சயம் ஏமாற்றமடைய மாட்டோம் என்று கூறுவது மிகையாகாது. வாத்திகான் திருத்தூதர் அரண்மனை புதுப்பிக்கப்பட்டு வருவதை தொடர்ந்து திருத்தந்தை லியோ அவர்கள் விரைவில் அங்கு குடியேறவிருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வத்திகான் அப்போஸ்தலிக்க அரண்மனையில் உள்ள அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு மாறுவதற்கான ஆயத்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. தற்போது புனரமைக்கப்பட்டு வரும் அரண்மனையின் மேற்கூரையில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை இக்காட்சிகள் விவரிக்கின்றன. ஜனவரி மாதத்தின் முதல் நாட்களில் திருத்தந்தையின் அறைகள் அணியமாகிவிடும் என்று வத்திகான் வட்டாரங்கள் ரோம் ரிப்போர்ட் செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியுள்ளன. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 7 மாதங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் அவர் இன்னும் திருப்பிட அலுவலக அரண்மனையில் தான் கர்தினாலாக இருந்தபோது தங்கியிருந்த அதே இல்லத்தில்தான் வசித்து வருகிறார். சொல்லப்போனால் வத்திகானில் தனது முதல் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவையும் அவர் அப்போஸ்தலிக்க அரண்மனைக்கு வெளியே அமைந்துள்ள இதே கட்டிடத்தில்தான் கொண்டாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க இல்லத்தை புதுப்பிக்கும் பணி சவாலானதாக இருந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவர் சாந்தா மார்த்தா இல்லத்தில் வசிக்க தீர்மானித்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதன் காரணமாக
திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தனது பணியை துறந்து கேசல் கேண்டல்ஃபோவிற்கு ஹெலிகாப்டரில் சென்று 13 ஆண்டுகளாகிவிட்ட நிலையிலும் அப்போஸ்தலிக்க அரண்மனையின் சில பகுதிகள் பயன்படுத்தப்படாமலேயே இருந்தன. நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததால் தண்ணீர், மின்சாரம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் பழுதடைந்திருந்தன. இதனை சரிசெய்ய வத்திக்கான் தொழில்நுட்ப வல்லுநர்களின் விரிவான உழைப்பு தேவைப்பட்டது. தற்போது அவர்கள் இறுதிக்கட்ட பணிகளை முடிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருத்தந்தை அவர்களின் இந்த இடமாற்றத்தில் அவரது செயலரும் இடம்பெறுவார். மேலும் இது பாதுகாப்பு நடைமுறைகளிலும் மாற்றத்தை கொண்டு வரும். கடந்த சில மாதங்களாக சாந்தா மார்த்தா இல்லத்திலிருந்து திருப்பிட அலுவலக அரண்மனை வரை பாதுகாப்பு அளித்து வந்த சுவிஸ் காவலர்கள் இனி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கான தங்களின் பாரம்பரிய இடங்களுக்கு திரும்புவர். ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜெப உரையின் போது மக்கள் காணும் திருத்தந்தை அறையின் ஜன்னல் இனி மீண்டும் அவரது படுக்கை அறை மற்றும் அவர் தனிப்பட்ட முறையில் பார்வையாளர்களை சந்திக்கும் அறைகளுக்கு அருகிலேயே அமைந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. துருக்கி மற்றும் லெபனானில் திருத்தந்தை லியோ அவர்கள் மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் மறக்க முடியாத தருணங்களையும் அப்பயணத்தின் மிகச்சிறந்த காட்சிகளையும் இந்த பகுதியில் காண்போம். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.